என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த 21 நாள் பயிற்சி தொடர்ந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் இல்லை சார், நான் இப்போ தான் பார்க்குறேன்னா அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அந்த 21 நாள் பயிற்சி எப்படி செய்யணுன்ற வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதே போல் இன்றைக்கி நம்ம பாபாவோட ஒரு பெரிய மிராக்கள் தான் சார் பார்க்க போகிறோம். உண்மையிலே பெரிய மிராக்கள் பாபா பண்ணியிருக்கிறாரு. பாபா முழுமையாக நம்பினால் நம்மளை காப்பாற்றி கொடுப்பன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடலாம். வருகின்ற மார்ச் 26, 27, 26ஆம் தேதி வியாழக்கிழமை ராமநவமியை முன்னிட்டு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்தோட வியாழக்கிழமை அன்றைக்கி சிறப்பாக பாபாவுக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை இருக்குது. 27ஆம் தேதி ராமநவமி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை நடக்கும். காலை 9லேருந்து 10 மணிக்கு இந்த பூஜை 2 நாள் பூஜையிலும் எல்லோரும் கலந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சாரா. இதுக்கு நீங்கள் ஏதாவது அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பர் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைங்க. வாங்க பாபாவோட அற்புதம் என்னன்னு பார்க்கலாம். இது அற்புதம் சொல்கிறதா இல்லை பாபாவை முழுமையாக நம்பினதுனால வந்த ஒரு விஷயம் சொல்கிறதான்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு சாய் சகோதரி தன்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் இல்லாமல் குழந்தை உருவாகிருக்கு. அந்த குழந்தை உருவாகிட்டு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 4வது மாதம் 5வது மாதமாக தெரியல, எனக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புனாங்க. இந்தமாதிரி சாய்ராம், இந்தமாதிரி அந்த குழந்தையோட வளர்ச்சியில் இந்த மூக்கு பகுதி மட்டும் வளராமல் இருக்குது, மூக்கு வளராமல் இருக்குது. இந்த குழந்தைய இப்படியே விட்டால் நல்லா இருக்காது, ஏன்னா மூக்கு வளர்ந்தால் தான் நல்லா இருக்கும். எனவே இதை என்ன பண்ணலான்னு தெரியல, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். குழந்தையோட மூக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, இதை வச்சிருக்கலாமா இல்லைன்னா குறையோடையே பிறக்கும் அந்த குழந்தை பிறந்தா, இல்லைனா நம்ம அபார்ட் பண்ணிடலாமான்ற ஒரு டாக்டருக்கு பெரிய குழப்பம் வந்திருக்கு. அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. நாளைக்கு எங்ககிட்ட நீங்கள் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. எனவே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். குழந்தை பிறந்தா மூக்கு இல்லாமல் இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. எனவே நீங்கள் சொல்லுங்கள் அபார்ட் பண்ணிடலாமா இல்லையான்னு. நம்மக்கிட்ட பிரார்த்தனை மையத்துக்கு நமக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை இந்த மெசேஜ் அனுப்பிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். கடவுள் அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுப்பார், எந்த குறையும் இல்லாமல் பெற்று எடுப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டாக்டர்களே அசந்து போகிற அளவுக்கு நமக்கு அந்த விஷயத்தை பாபா செஞ்சு கொடுப்பார். இது பாபாவோட உத்தரவு. எனவே நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம். அப்பாவுக்கு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நாங்கள் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். அது பிறக்கும்போது நல்ல ஆரோக்கியமான ரொம்ப அழகான குழந்தையாக பிறக்கும். இது சத்தியமான வார்த்தை. நீங்கள் தைரியமாக இருங்க. பாபாவை முழுமையாக நம்பினா இதை நீங்கள் செயல்படுத்தலாம், இல்லைனா அது உங்கள் விருப்பம்னு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, பாபாவை நான் முழுமையாக நம்புகிறேன் சாரா, இது பாபா கொடுத்த குழந்தை, அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்ற நம்பிக்கை நீங்கள் சொன்னவனே வந்துடுச்சு. அப்போ மேலே பாரத்தை போட்டு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் இந்த நம்பிக்கையான வார்த்தை அப்பா மிகப்பெரிய அதிசயத்தை செஞ்சார். அந்த குழந்தை பிறந்ததே வியாழக்கிழமை தான். அந்த குழந்தை பிறந்தது வியாழக்கிழமை சார், யாருமே எதிர்பார்க்கலை. குழந்தை வியாழக்கிழமை பிறந்தது. எதை இல்லாமல் பிறக்கும்னு நினச்சாங்க, அந்த மூக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அந்த மூக்கு தான் அவ்வளோ அழகாக வளர்ச்சியோடு அந்த குழந்தை பிறந்ததான். பிறந்த அடுத்த நாளே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, சாயனா அந்த குழந்தை அழகாக பிறந்திருக்கு, அது வியாழக்கிழமையே பிறந்திருக்கு, அப்பாவாக பிறந்திருக்கிறாரு. அதுவும் அந்த பாபாவே எங்களுக்கு பிறந்திருக்கிறார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு சார். உங்களுக்கும் உங்களோட பிரார்த்தனை செய்து அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் நன்றியாக சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்பினோன்னே பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொன்னேன். இது உண்மையிலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லை. பாபா மேலே உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் முடியாதது என்பதையும் முடித்து காட்டக்கூடியவர். அந்த டாக்டர்களே அவ்வளோ பெரிய அதிசயமாக பார்த்தாங்களாம். வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி பல அற்புதங்களை செய்வார். நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை மட்டும் அனுப்பி வைங்க சார், மற்றதை அப்பா இங்கே பார்த்துப்பார். எவ்வளோ பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் அப்பா நிறைவேற்றி கொடுப்பான்ற நம்பிக்கையில் நம்ம பாபாவோட பாதத்தில் சரணாகதி அடைவோம். வாருங்கள், அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு அதிசயத்தை அப்பா செய்து கொடுப்பான்ற நம்பிக்கையோடு இந்த நாள் இனிய நாளாக அமைச்சு கொடுப்பார். ஓம் சாய்ராம்.